இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு அடித்தளம் அமைக்கின்ற மாதம். 7க்குரியவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டும். நீங்கள் யார் என புரிந்து கொள்வீர்கள். கோபம் குறையும் மாதம். அப்போ இந்த ராசி டக்கு டக்குன்னு கோபப்பட்டது. கோபம் குறைகின்ற மாதம், குறைக்க வேண்டிய மாதமாக. அவமானங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வெற்றியின் படிக்கட்டாக மாற வேண்டிய மாதங்க. உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் குரு பார்வை செலுத்துகின்றன. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கோல்டன் டைம் இருக்குது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த மாதத்தில் தான் மிகப்பெரிய லாபகரமாக அமைய முடியும். அப்போ பண ரீதியாக நிறைய முயற்சிகள் நிறைய பேர் செஞ்சிட்ருப்பீங்க. பணம் எதில் வருதுன்னு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் வெளுத்து இருக்கிறது. ருண ரோக சத்துருக்கள் விலகிற காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டமாக பொருளாதார மிகப்பெரிய யோகம் வருகின்ற காலகட்டம். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். வேலையில் மிகப்பெரிய பதவி உயர்வு உண்டு. இந்த வேலை பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகமாக இருக்கும், வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் சொல்லணும் இல்லையா? கடின உழைப்பால் போராடி ஜெயிக்க வேண்டிய மாதமாக ராசிக்கு பொதுவாகவே நீர்நிலைகள் எப்பொழுதுமே இந்த பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த ராசிக்கு அப்படி. அப்போ ஒரு சில குலதெய்வ கோயில் வழிபாடும் பண்ணிக்கலாம், தீப வழிபாடு பண்ணிக்கலாம். உங்கள் ராசி என்னாக அதிர்ஷ்டம் என்னாக பார்த்து என்ன தீபம் பண்ணலாம் என்னென்னு போட்டு வழிபாடு பண்ணணும். ரைட். இப்போ நீங்கள் ஒரு சில பரிகாரங்களை பண்ணணும். அது என்னென்னா, குபேர யோகம் காத்து கொண்டிருக்கும் கும்பராசினே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு அடித்தளம் அமைக்கின்ற மாதம். 7க்குரியவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டும். நீங்கள் யார் என புரிந்து கொள்வீர்கள். கோபம் குறையும் மாதம். அப்போ இந்த ராசி டக்கு டக்குன்னு கோபப்பட்டது. கோபம் குறைகின்ற மாதம், குறைக்க வேண்டிய மாதமாக. அவமானங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வெற்றியின் படிக்கட்டாக மாற வேண்டிய மாதங்க. நிச்சயமாக பார்ப்போம். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் குரு பார்வை செலுத்துகின்றன. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கோல்டன் டைம் இருக்குது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த மாதத்தில் தான் மிகப்பெரிய லாபகரமாக அமைய முடியும். அப்போ பண ரீதியாக நிறைய முயற்சிகள் நிறைய பேர் செஞ்சிட்ருப்பீங்க. பணம் எதில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பணவரவு ஸ்தானம் 2, 5, 8, 11 இருக்குது. இந்த பணவரவு ஸ்தானத்தை தெரிந்து கொண்டால் இருக்கும். ஒரு சிலருக்கு 2ஆம் இடம் வழியாக வரும், ஒரு சிலருக்கு 5ஆம் வகையாக 8, ஒரு சிலர் 11 லாபம் எல்லாத்துக்கும் வரணும். இப்போ 2, 5, 8 ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் 8ஆம் இடம் தாங்க வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், டிவிடெண்ட்டு, இன்சூரன்ஸ் இது மாதிரி போய்க்காங்க. பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் போய்க்காங்க. இதுதான் உங்களுக்கு லாபம்னு. அவர் இன்னும் செங்கல், டைல்ஸு இதுதான் போயிட்டுருக்கார். 5ஆம் விதினா அப்படி. அப்போ உங்களுக்கு எதில் தான் பணம் வருமோ அதை எடுக்கலாம். எல்லோரும் ஒரு தொழில் நோக்கி தேர்ந்தெடுக்கிறோம். அது தற்காலிகமானது. மன திருப்தியுடன் லாபகரமாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதை தான் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்தில் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் வெளுத்து இருக்கிறது. ருண ரோக சத்துருக்கள் விலகிற காலகட்டம். திடீர் அதிர்ஷ்டமாக பொருளாதார மிகப்பெரிய யோகம் வருகின்ற காலகட்டம். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். வேலையில் மிகப்பெரிய பதவி உயர்வு உண்டு. இந்த வேலை பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகமாக இருக்கும், வேலையும் ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் சொல்லணும் இல்லையா? கடின உழைப்பால் போராடி ஜெயிக்க வேண்டிய மாதமாக இருக்கின்றன. 10ல் குரு பார்வை செலுத்துவதால் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம், திடீர்னு தொழிலில் சைடில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஜாதக ரீதியாக வேலையாக தொழிலால் முடிவு பண்ணிடணும். 10க்குரியவர் அதோட அம்சங்கள்லாம் பார்த்துட்டு முடிவு எடுத்துகிட்டு வேலை நல்லா இருக்குன்னா வேலை அதை முடிவு எடுத்துகிட்டு அப்போ தொழிலுக்கு வந்துடுறோம். சரி, இப்போ தொழில் இருக்குன்னு வச்சுங்களேன். புது தொழில், புது அறிமுகம், தலைமை பெரிய பெரிய ஆட்கள் அறிமுகம் ஆவாங்க. உங்களுக்கு பொருளாதார மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. கௌரவம், சங்கங்கள், சபையில் ஒரு அதிகார பதவி கிடைக்கிது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் மாலைகள் இட வேண்டும் என்ற இதுக்கு இலக்கணமாக இந்த மாதம் அமையுது. சரி, பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுது. அப்போ சொத்து சுகங்கள் ஏதோ ஒரு கிடைக்கக்கூடியது. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய சிலது. ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இது போன்றதில் மிகுந்த லாபம். ஏன்னா 5, 7 தொடர்பே ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டது. அதுக்காக லாட்ரி சீட்டில் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். அது ஒரு சிலருக்கு தான் வருது. ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டதில், ஒரு கணிப்பு சம்மந்தப்பட்டதில் லாபங்கள் அதிகமாக ஈட்டக்கூடியது. நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணாங்க இந்த அம்சம் உடையவங்களை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். இதில் ஆன்லைன் மூலம் மட்டும் கடன் வாங்கக்கூடாத தொழில். ஆன்லைனில் அந்த ஆப் மூலம் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிப்போம் கவனம். ஆனால் இந்த ராசி தொழில் வளர்க்கணுமா வேலையாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க. விளம்பரங்கள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது இந்த ராசிக்கு. ஏன்னா 3, 10 செவ்வாயாக வந்துச்சுங்க. விளம்பரத்தின் மூலம்தான் வெற்றி. விளம்பரம் சரியாக உங்களுக்கு
பிஸ்னஸ் பண்ணுறீங்க, விளம்பர பலகைகள் தொழில் பண்ணுறவங்களுக்கு டல்லாக இருந்தால் நல்லா இருக்குமா? தொழில் எப்படி இருக்கும்போ? 3ஆம் இடத்தை வலுப்படுத்தாமல் எப்படிங்க 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்? முயற்சி ஸ்தானம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சூட்சுமத்துக்கு வருவோம். சார், இப்போ கூட்டு சம்மந்தப்பட்டதுங்கிற ஒன்று வருது, எப்படின்னு பார்க்கலாம். கூட்டுங்கிறது திருமணத்தையும் சொல்லலாம், தொழில் ரீதியாக சொல்லலாம். பொதுவாக ராகு கேது அம்சம் இருப்பதால் அதற்கான பரிகாரம் செய்து பண்ணுங்கள். இப்படி திருமண காலகட்டம் எப்பொழுது? பொதுவாக திருமண காலகட்டம்ங்கிறது முதல்ல பேச்சுவார்த்தை பேசியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியது. இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாத மாதம். இப்போ தான் போய் வரனை பார்க்குறோம், இப்போ பேச்சுவார்த்தை பேசலாம், ஆனால் உறுதி கொடுக்கக்கூடாத மாதமாக இருக்கின்றன. ஏன்னா குருபலன் இல்லை. ஆனால் இப்போ தான் வருவாங்க. இதே காதல் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். கணவன் மனைவி பிரிவினை இருக்கிறவங்களுக்கு தீர்வு காண வேண்டிய மாதமாக இருக்கின்றன. ஆனால் திருமணத்துக்கு இந்த மாதம் உறுதி கொடுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆல்ரெடி ஒரு சில கணவன் மனைவியாக இருக்கும், பிரச்சனை இருக்குது சார், பிரியற மாதிரி வந்துடுச்சு சார், என்னென்ன ஜாதக ரீதியாக பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சால்வ் ஆகும் ஆகாது, அடுத்த ஸ்டெப் பண்ண இப்படி போகணும். இப்போ தான் பிஸ்னஸில் நிறைய பேர் பிஸ்னஸில் நிறைய பேர் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ தனியாக பண்ணிக்கலான்னு இருக்கேன் சார், கூட்டு ஒத்து வரல, இப்படியும் முடிவெடுக்க வேண்டிய மாதமும் வந்திருக்கு. இப்போ இவங்க ஹெல்த் ரீதியாக பொதுவாகவே குடும்பத்தில் மாறி மாறி ஏதோ ஒரு ஹெல்த் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்து விரைய செலவு அனைத்தும் மருத்துவ ரீதியாக இருந்தது. இப்போ தான் இந்த விரைய செலவு குறையிற மாதிரி, குறிப்பாக மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் விரையும் குறையிறது. பொதுவாகவே வாஸ்து கரெக்ட் பண்ண வேண்டிய மாதங்க. வீட்டு ரீதியாக பார்க்கும்போது வாஸ்து தொந்தரவு தான் இருக்கா, வீட்டில் பைப்பு லீக் ஆகக்கூடாது. இந்த ராசிக்கு பொதுவாகவே நீர்நிலைகள் எப்பொழுதுமே பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த ராசிக்கு அப்படி. அப்போ ஒரு சில குலதெய்வ கோயில் வழிபாடும் பண்ணிக்கலாம், தீப வழிபாடு பண்ணிக்கலாம். உங்கள் ராசி என்னாக அதிர்ஷ்டம் என்னாக பார்த்து என்ன தீபம் பண்ணலாம் என்னென்னு போட்டு வழிபாடு பண்ணணும். ரைட். இப்போ நீங்கள் ஒரு சில பரிகாரங்களை பண்ணணும். அது என்னென்னா, காக்காக்கு உணவு வைக்கிறது, துர்க்கை வழிபாடு மிக மிக சிறந்தது. துர்க்கையில் விஷ்ணு துர்க்கைனா இன்னும் பெட்டராக இருக்கும். விஷ்ணு துர்க்கையெல்லாம் ரொம்ப அது இருக்குது, அதை பார்க்கலாம். நல்லெண்ணெய் உணவு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஒரு மலை பிரதேசம் குளிர்காலத்தில் இருக்கிறவங்க மட்டும் வேண்டாம், மற்றவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிதாகணும். ஆக இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் தொடர்புடைய மாதிரி இருக்குது. என்ன காலேஜ் எடுக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு புஷ் பண்ணுது. அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் என்ன காலேஜ், என்ன சப்ஜெக்ட்டு, ஹாஸ்டல் தங்கி படிக்க, இது மாதிரிலாம் முடிவெடுக்க வேண்டிய மாதம். இப்போ முக்கியமானது என்ன ஒரு விஷயம் வந்துட்டே எப்போவுமே இந்த ராசிக்கு என்ன ஒரு தொந்தரவுனா, மன குழப்பத்திலிருந்து மீண்டுருந்தாங்க. ஏன்னா சந்திரன் ராகு தொடர்பு, இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருந்து அதிலிருந்து மீண்டு வந்துட்டு அந்த ராசி வச்சிடும். இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. மனமதி செம்மையானால் மந்திரமே ஜபிக்க வேண்டாங்கிறாங்க. மைண்டு கண்ட்ரோல் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டன் டைமான மாதம், சிறப்பான மாதம், வெற்றி தரும் மாதம், சிவ வழிபாட்டுக்கும் சிறந்த மாதமாக இருக்கின்றன. வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.